வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இலவச வருமானத்தில் வீடு கட்டுறவர் யாருன்னு கேட்டால் நம்ம இளவரசன். ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவர் நேற்றுலேருந்து கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்குங்க. எல்லோருக்கும் கனவு தான். ஏழை எளிய மக்களின் கனவு தான் வீடு கட்டுறதுக்கு. நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தாலும் ஹை கிளாஸாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறது ஒரு கனவு. அந்த கனவை நினைவாக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, வேலைக்கு போகணுங்க. இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணி அதில் வர ஒரு வருமானத்தில் வீடு கட்டுவாங்க. நம்ம இலவச தம்பதிகளோட கனவு வீடு கட்டுறதா இருக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. வலைதளத்தில் உட்காந்து இலவச வருமானம் பார்த்து அதெல்லாம் வீடு கட்டணும். நாம் உழைச்சி எந்த இடத்துலையுமே அந்த பொருள் வாங்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கார் எப்படி வாங்கினா உங்களுக்கே தெரியும். ஆனால் இவர் எங்கேயுமே ஒரு இடத்துலையுமே வேலைக்கு போனது நான் பார்த்ததில். போயிருப்பார் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவார், அங்கங்கே நான் அங்கே போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வலைதளத்தில் உட்காந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களா அப்படிம்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு நேற்றுலேருந்து. பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய வளர்த்துனீங்கன்னா, நம்ம குழந்தைய படிக்கிற வரைக்கும் அது 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கணும். ஆனால் இவர் அந்த குழந்தையவ சமையல் கட்டை விட்டு தாண்டதே இல்லை. என்ன காரணம்னா, அவங்கள வச்சு தான் இவங்களுக்கு வருமானம்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தையும் கூடி சீக்கிரத்தில் இவர் மாற்றி போடுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், அதாவது நான் உன்னை வச்சு இலவச வருமானம் பார்க்குறேன், இதே நீ கண்டினியூ பண்ண அப்படின்ட்டு கொஞ்ச நாளில் இப்போ உருவாக்கலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வலைதளத்தில் உட்காந்து கடுமையாக உழைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, இடமெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. அவர் வேறு 1 லட்ச ரூபாய்க்கு பேஸ் மட்டும் போட போகிறாரு அப்படின்னாரு. அவர் அப்படி 1 லட்ச ரூபாய்க்கு பேஸ் மட்டும் போட்டால் நான் அவருக்கு 1 லட்ச ரூபா இலவசமாக நான் தர்றேன். அதை அவர் பண்ணுவாரான்னு கேட்டால் சத்தியமாக பண்ண மாட்டார். அவர் வலைதளத்தில் உட்காந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. கடன் வாங்கக்கூடாதுங்க, அங்கே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் குடிக்கிறக்க மட்டும் மாதம் 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு கொடுப்பாரு. அப்புறம் இவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே ஃப்ரீயாக வரோன்னு இவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் நடக்காது. என்ன காரணம்னா, உங்களுக்கு இலவசமாக வர பொருள் உங்கள் வீட்டில் தங்காது. பல இடத்துல சொல்லியிருப்பேன். அப்புறம் சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்களை பற்றியே பேசி உனக்கு வேறு வேலையில்லைனா, நான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக சுயறிவு இருந்துச்சுன்னா நிறைய வீடியோ சேனல் இருக்குதுங்க. எனக்கு டெய்லி இவங்களை பற்றி பேசி போர் அடிக்குது. உண்மையாலுமே என்ன பேசுகிறேன்னா எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு சிலர் நேற்று கேட்டிருப்பாங்க, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏங்க வலைத்தளத்தில் குடிக்கிறதுமே சம்பாதிக்கிறதுமே அது அவங்க விருப்பம், நீங்கள் அவங்கள தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. தரக்குறைவாக என்ன விமர்சனம் பண்ணுறேன் எனக்கு தெரியலிங்க. தரக்குறைவான வீடுன்னா என்னங்க? கெட்ட வார்த்தை பேசுகிறதா வீடு. நான் ஒரு இடத்துலையும் கெட்ட வார்த்தை பேசலை. இலவச வருமானம் பார்த்துட்டுருக்குறேன், குடிக்கிறேன்னு தான் சொன்னேன். இது தரக்குறைவான விமர்சனம் எனக்கு தெரியல. அப்புறம் வலைதளத்தில் கிளவிமதி குரங்குமதி சேனலில் இருக்குது. அந்த சேனலில் 2 நாளைக்கு முன்னாடி என்னை பற்றி பேசியிருக்கிறாங்க. அந்த அம்மையார் பேசியிருக்க மாட்டாங்க, வேறு டப் பண்ணியிருப்பாங்க. அந்த டப் பண்ணது யாருன்னா, அந்த சங்கீதா சாயின்னு ஒரு இருக்குது. தயவு செய்த முந்தாண்டத்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த அம்மாவோட சேனலெல்லாம் ஒரு காலத்தில் லிங்க்கு நான் போட மாட்டேன். தயவுசெய்து நீங்கள் போய் பார்க்காதீங்க. அந்த அம்மா பேசியிருக்கு கிழவங்க. ஆனால் இவங்க கணவர் அந்த சங்கீத சாயோட கணவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான அரவிந்த் சாமியெல்லாம் தள்ளி நிற்கணும். இன்னும் மட்டமாக விமர்சனம் பண்ணி போடுவேன். அது வேண்டான்னு நான் பார்க்குறேன். அப்புறம் குரங்கு மதிக்கும் கிளவி மதிக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். அவங்க வீட்லேயும் ஒரு குமரி இருக்குதான்னு கேட்டால் ஒரு கிளவிகள் இருக்கலாம். அவங்க கணவரையுமே நான் மட்டமாக என்ன ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ண முடியும். அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இது தேவையில்லாத தாக்குவன் கிழவன் குமரங்கிறது. எல்லாரும் ஒரு நாள் கிழவன் ஆகலாம், கிளவி ஆகலாம். அதை தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அந்த அம்மா டப் பண்ணி, அந்த அம்மா மூஞ்சியும் காட்டில் டப் பண்ணி இருக்குது. அடுத்தவங்கள வச்சு டப் பண்ணிக்குன்னா இதை விட கேவலம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த அம்மையாருக்கு நான் ஒரு சவாலை விடுறேன். அந்த கிழவி மீதிக்கு ஒரு சவால் நான் விடுறேன். என்னென்னா, தில் இருந்தால் 1 மாதம் யூடியூப் இன்கம் நீ காட்டுங்க, நானும் காட்டுறேன். இதில் தெரிஞ்சு போயிரு.
யார் பித்தலாட்டம் பண்ணுறா, யார் இது பண்ணுறான்னு தெரிஞ்சு போயிரு. அவங்களால காட்ட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக காட்ட சொல்லுங்கள், 3 சேனலையும் காட்ட சொல்லுங்கள். நான் என்னோடய ஒரு சேனல் தான் இருக்குது, ஒரு சேனல் நான் காட்டுறேன். எது உங்களுக்கு யார் இன்கம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆந்திர பிரதேசத்தில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க, கடப்பா மாநிலத்தில். அதெல்லாம் சில பேர்த்துக்கு தெரியாது. கேட்டால் நாங்கள் வந்து எல்லா பக்கம் போயிருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள். கோவில் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய எக்ஸ்பென்ஸு ஆல்ரெடி சொல்லிப்போய் 7,000 8,000. இந்த 8,000 யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு பல மதிகளுக்கிட்ட போய் கேளுங்க, நம்ம இளவரசர்கிட்டயே கேளுங்க, அவரே சொல்லுவார். 8,000 ரூபா வரணும்னா எத்தனை வீடியோ போடணும், எத்தனை இது பண்ணணும்னு அவரே சொல்லுவார். ஓகே. நம்ம இளவரசர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொறி வியாபாரம் பண்ணார். அது என்னாச்சுன்னு தெரியல. அது யூடியூப் வேண்டி பண்ணாரான்னு எனக்கு தெரியல. அப்படி தான் பண்ணியிருப்பாராட்டுக்குது. அப்புறம் பார்த்தா சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் ஃப்ளாட் வாங்கினார். அது என்னாச்சுன்னு தெரியல. இப்போ வந்து வீடு கட்ட போகிறாரு. வீடு கட்டுறது அவ்வளோ சீக்கிரம் ஈஸி இல்லை. வீடு கட்டும்போது தான் என்னோடய வழி தெரியும். நான் வந்து வீடு கட்டும்போது படாத பாடுபட்டுக்கிறேன். பல பண பிரச்சனையில் சிக்கியிருக்கிறேன். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, கணவன் மனைவி என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளுக்கு இலவச வருமானத்தில் கட்டிடலாம், எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் நம்ம பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, எந்த அளவுக்கு வீடியோ போட்டு தள்ளணுமோ அந்தளவுக்கு வீடியோ போட்டு தள்ளி நாம் வீடு கட்டிடலான்னு நினைக்கிறாங்க. வீடு கட்ட தான் அவருக்கு அந்த அருமை தெரியும். வெளியில் போய் லோன் வாங்கி பாருங்கள், அப்போ தெரியும். வெளியில் போய் கடன் வாங்கி பாருங்கள். வலைதளத்தில் உட்காந்து பேசலாம், வலைதளத்தில் உட்காந்து இலவச வருமானம் பார்க்கலாம். ஆனால் வீட்டுக்கு நீங்கள் ஒரு லோன் வாங்க போகும்போது ஈஸியாக வாங்க முடியாது நான் சொல்லுவேன். பல இடத்துல போய் அலையணும். அது டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம இலவசருக்கு தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாதுங்க. அவர் கூட இருக்கிறவங்க நீங்கள் போய் பாருங்கள். நம்ம கத்தாலக்கார செந்தில் அவர் உழைக்கிறாரு, அவர் கூட இருக்கிற இன்னொருத்தர் அவரும் உழைக்கிறாரு. ஆனால் இவர் நானா என்கிட்டயா எனக்கு உழைக்க சொல்கிறீங்க? எனக்கு தான் யூடியூப்பில் இலவச வருமானம் வருது. நீங்கள் எனக்கெல்லாம் அட்வைஸே பண்ணாதீங்கய்யா. நான் வந்து உழைக்கவே மாட்டீங்க. நீங்கள் இருக்கிறீங்களே, அப்புறம் என்ன எனக்கு கவலை? கணவன் மனைவி நாங்கள் 2 பேர் ஜாலியாக வீடியோ போடுவோம். எங்களுக்கு தான் குழந்தை இருக்குது வீடியோ போடுறதுக்கு. அதை வச்சு வருமானம் அது பார்க்குறத நீங்கள் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த கிழமை சேனலில் அந்த சங்கீதா சாய் சொல்லிக்கிறது இந்தியா குட்டிங்கிறது. தயவுசெய்து அந்த பேரால் நீங்கள் உச்சரிக்காதீங்க. உங்களுக்கு தகுதி தராதரமே இல்லை. அதெல்லாம் வந்து ஹையஸ்ட் கோபுரம், அதெல்லாம் கோபுரம் மாதிரி அந்த சேனல் இந்தியா குட்டின்ட்டு. அதெல்லாம் உங்கள் கூட எப்பவுமே எந்த காலத்துலையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கள வந்து கோவில் இருக்கிற கற்பூரம் மாதிரி, நீங்கள் வந்து கீழே கிடக்கிற குப்பை மாதிரி அப்படி தான் நான் சொல்லுவேன். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒருத்தரை விமர்சனம் பண்ணக்கூடாது. என்னை விமர்சனம் பண்ணால்தான் நான் வந்து பண்ண வேண்டியதாகிட்டுது. நானாக வந்து பண்ணதில்லை. அதாவது அந்த மதி சேனலில் போய் வேற ஒருத்தர் டப்பிங் பண்ணி கிழவர் அப்படிங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் எல்லாருமே யாருமே குமரனாக இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு கிழவனாக தான் போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கணவர்களாக பயங்கரமான யங்ஸ்டர் சினிமாவில் தேடிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு காலிச்சிட்டே கிடைக்க மாட்டேங்குதாட்டுக்குது. 2வது அவங்க கணவரோட மூஞ்சிக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. ஓகே. அது 2வது பார்த்திங்கன்னா நீங்கள் மனேஷ் விவின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் என் பேர் அது கிடையாது. ஒரு பேர் வச்சா அதான் என் பேராக இருக்கணுமான்னு நினைக்கிறேன். ஆனால் அது என் பேர் கிடையாது. நான் என்னோடய பேர் நான் வெளியிடுறேன், என் ஃபேஸை நான் காட்டுறேன் விரைவில். மொத்தத்தில் இவங்க சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வராது. இலவசமாக கட்டுறக்கு இவர் அதிகமாக வீடு கடுமையாக உழைக்கிறாரு. எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவர் வாழ்நாள்லேயே உழைக்காமல் என்னென்ன பண்ணோன்னா அதை பண்ண போகிறாரு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நீ உழைக்காமல் இவர் வீடு இல்லைங்க பல மாதிரி கட்டணங்கள் கட்டுவார். அதுக்கு என்ன காரணம்னா அவங்கள மாதிரி சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இவரை ஒன்றுமே பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.